கொல்கத்தா முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக மம்தா பானர்ஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இளம்பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர்கள் குழு வராததால் முதல்வர் மம்தா பானர்ஜி பல மணி நேரம் காத்திருந்த சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி 3 நாட்களாக ஜூனியர் மருத்துவ குழுவிடம் தாம் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருந்ததாகவும், ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாமல் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று வேதனை தெரிவித்தார். முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரத்தில் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் தனக்கும் அக்கறை இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதுள்ள உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் 7,016 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மேலும் முதலீடு செய்து நீண்டகால கூட்டாண்மையை வெளிப்படுத்திய கேட்டர்பில்லர் நிறுவனத்திற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் மோடி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இதுவரை இல்லாத வகையில் 29 பதக்கங்களை குவித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தனர். அவர்களை டெல்லிக்கு அழைத்த பிரதமர் மோடி அவர்களுடன் கலந்துரையாடியதுடன் வீரர்கள் சிலருக்கு ஆட்டோகிராஃபும் அளித்தார். வீரர்கள் சிலர் பிரதமர் மோடிக்கு டி-ஷர்ட் உள்ளிட்ட பரிசுகளையும் அளித்தனர். பிரதமருடனான இந்த சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர். मैं यहाँ बैठता हूँ, तुम पहनाओ। பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நவ்தீப் சிங்கின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பிரதமர் மோடி தரையில் அமர்ந்த காட்சி இது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களை டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் ஈட்டி எறிதல் வீரர் நவ்தீப் சிங் பிரதமர் மோடிக்கு தலையில் தொப்பி அணிவிக்க விரும்பினார். அப்பொழுது சற்றும் யோசிக்காத பிரதமர் மோடி தரையில் அமர்ந்து நவ்தீப் அணிவித்த தொப்பியை அணிந்து கொண்டார். பிரதமர் மோடியின் இந்த செயலால் நிகழ்ந்து போன நவ்தீப் சிங் தனது சட்டையின் மீது பிரதமர் மோடியிடம் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டார். நவ்தீப் சிங்கின் கலகலப்பான இந்த தருணத்தை பிரதமர் மோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நெஞ்சை உருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் மகளிர் விடுதி ஒன்றில் பிரிட்ஜ் வெடித்த விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராபாளையம் தெருவில் விசாகா என்ற பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்த பழைய பிரிட்ஜ் ஒன்று திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் பெண்கள் பலரும் அவசரமாக வெளியேறினர். அப்போது செல்லும் வழியிலேயே பரிமளா, சரண்யா ஆகிய 2 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விடுதி உரிமையாளரான இன்பா என்ற பெண்ணை கைது செய்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் மதுரை ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண்ணின் கதறல் ஆடியோ நெஞ்சை பதற வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஐயோ அம்மா, அண்ணே முத்து வாயுது, யாராவது காப்பாத்துங்க. ஐயப்பா, தீ விபத்து ஏற்பட்ட போது செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றும்படி கதறிய பெண்ணிற்கு நுரையீரல் முழுவதும் கரும்புகை நிரம்பி உள்ளதாக அவரது சகோதரர் தெரிவித்தார். நீ டக்குன்னு வாணி, நான் சாக போறேன், நீ வந்து காப்பாத்துனே அப்படின்னு சொல்லி கத்துச்சு சார். சரிட்டு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்டும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு, நீ வாணி நீ முடியலனே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிச்சு. அவ்வளோதான் சார். அதோடு நான் டக்குன்னு கிளம்பி வந்தோம். வந்து பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு என்னமோ நுரையீரலாம் க்ளீன் பண்ணணும், கருப்பு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார்.
இச்சம்பவத்தால் கட்ராப்பாளையம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் நோட்டீஸ் அனுப்பிய பின்னும் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாக ஆட்சியர் சங்கீதா பதிலளித்தார். நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்ஷன் எடுக்காம வந்துட்டாங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கு, நான் அப்பவே பேட்டி கொடுத்துட்டேங்க. மதுரையில் தீ விபத்து நடந்த இடத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விபத்தில் எரிந்த சான்றிதழ்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுவோம். இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணும் செய்ய முடியாது. இந்நிலையில் மதுரையில் பழமையான கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள பழமையான 648 கட்டடங்களுக்கு மாநகராட்சி மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் 2021ஆம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த நோட்டீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தற்போது குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் கூறியுள்ளார். பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அருகே உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். திருப்பூரில் மகாவிஷ்ணு அலுவலகத்தில் சோதனை நடைபெற்ற நிலையில் ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அரசு பள்ளிகளில் மூடநம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் சர்ச்சையில் சிக்கிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணுவை விசாரிப்பதாக காவலில் எடுத்துள்ள சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் திருப்பூருக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அவினாசி அடுத்த குளத்துப்பாளையத்தில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் அலுவலகத்தில் வைத்து மகாவிஷ்ணுவிடம் விசாரணை நடைபெற்றது. பரம்பொருள் அறக்கட்டளைக்கு சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் கிளைகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அறக்கட்டளைக்கு எவ்வளவு நிதி வருகிறது, என்னென்ன பணிகளை அறக்கட்டளை மேற்கொள்கிறது உள்ளிட்டவை குறித்து விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்தெந்த பள்ளிகளில் மகாவிஷ்ணு சொற்பொழிவு ஆற்றினார், என்னென்ன தலைப்புகளில் பேசி வருகிறார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திலிருந்து ஹார்ட் டிஸ்க் ஒன்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை ஜனநாயகம், சமத்துவம், பெண் விடுதலை இயக்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் உத்தரவின் பேரில்தான் மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக அசோக் நகர் பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியை தமிழரசி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை பேச்சு என்ற பெயரில் மூடநம்பிக்கை கருத்துக்களை மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சையானது. இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இதுகுறித்து விசாரணை நடத்தி பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளரிடம் அறிக்கை அளித்திருந்தார். இந்நிலையில் அசோக் நகர் பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியை தமிழரசி பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் மதுமத்தியை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் உத்தரவின் அடிப்படையில்தான் பள்ளியில் மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக விளக்கம் அளித்தார். இதனால் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் விசாரணை நடத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஜூனியருக்கான தெற்காசிய தடகள போட்டியில் ஆடவருக்கான நீளம் தாண்டுதலில் தமிழக வீரர் ஜிதின் தங்கம் வென்று அசத்தினார். இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகள் பங்கேற்றுள்ள இளையோருக்கான தெற்காசிய தடகள போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. ஆடவருக்கான நீளம் தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஜிதின் 7.61 மீட்டர் தாண்டி தங்கம் வென்றார். படிப்படியாக வளர்ச்சி பெற்று ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே லட்சியம் என்று தமிழக வீரர் ஜிதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இல்லை, மெயினாக வேறு ஊரில் போய் காம்பீட் பண்ணால் கூட சரி, வேறு ஊர் வந்து நம்ம ஊரில் நம்ம தான் பிளேஸ் பண்ணணும், இல்லைனா அது நம்மளுக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிரும். நம்ம ஊரில் நம்ம தான் அதான் மெயினாக இருந்துச்சு. அடுத்து ஏஷியன்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், அப்புறம் அப்படியே ஒரு மேலே போயிட்டு அப்படியே ஒலிம்பிக்ஸ் தான் நான் பிளேஸ் பண்ணணும். நீளம் தாண்டுதலில் மற்றொரு இந்திய வீரர் முகமது வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பைனான்சியர் உள்ளிட்டோர் மீது நடிகர் விமல் அளித்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்தது. தன்னை ஏமாற்றி 2 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டதாக சினிமா பைனான்சியர் கோபி உள்ளிட்டோருக்கு எதிராக நடிகர் விமல் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி விக்னேஷ்குமார் என்ற நபர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. 2 மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்கவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே உத்தரவை அமல்படுத்தவில்லை என விருகம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் சுமதி மீது விக்னேஷ்குமார் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல் ஆய்வாளர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வழக்கை முடித்து வைத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது.
மத்திய அரசு தொடர்ந்து நிதியை குறைப்பதால் தமிழ்நாட்டிற்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த 16வது நிதி ஆணையத்தின் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் 9வது நிதி ஆணையம் 7.9% நிதி வழங்கிய நிலையில் 15வது நிதி ஆணையத்தில் அது 4% குறைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனால் தமிழ்நாட்டிற்கு 3,57,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இது தமிழ்நாட்டின் மொத்த நிதிச் சுமையில் 43% என குறிப்பிட்டார். மத்திய அரசு நிதியை குறைத்ததால் தமிழ்நாடு அரசுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். The Indian polity has an inherent imbalance in the distribution of powers and responsibilities between the union and the states. While the states are entrusted with the majority of responsibilities related to the development of the society and the delivery of public services, including education, health, agriculture, social welfare, the union retains majority of the powers of the revenue generation. மேலும் நிதி ஆணையம் பரிந்துரைக்கும் அளவுக்கு கூட நிதி வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாஜகவில் இருந்து விலகிய மைத்ரேயன் மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பாஜகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய மைத்ரேயன் 2000ஆம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சில ஆண்டுகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் என இரு தரப்புக்கும் மாறி மாறி ஆதரவு தெரிவித்து வந்த அவர் அதிமுகவில் இருந்து 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டார். கடந்த ஆண்டு மீண்டும் பாஜகவில் ஐக்கியமான மைத்ரேயன் அக்கட்சியில் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை திடீரென சந்தித்த அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து திரும்பியவுடன் கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய துரைமுருகன் சரியாக பணியாற்றாத வாக்குச்சாவடி முகவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க வேண்டும் என்றார். பல மாதங்கள் செய்ய வேண்டும். இது இருக்கிற 1.5 ஆண்டு காலம் தேர்தல் பணியும் வைத்தால் செய்தாக வேண்டிய நிலை இருக்கிறது. முன்னதாக புதன்கிழமையன்று பேசிய அமைச்சர் துரைமுருகன் புதிதாக கட்சிக்கு வரும் இளைஞர்கள் பதவி எதிர்பார்த்து வரக்கூடாது என்றும் திமுகவில் தியாகம் செய்த முன்னோடிகள் பலர் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரும் 23ஆம் தேதி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த மாதத்திற்கு தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் முதல் மாநில மாநாடு வரும் 23ஆம் தேதி நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்துவதற்காக காவல்துறையிடம் அனுமதியும் பெறப்பட்டது. அதே சமயம் பாதுகாப்பான முறையில் மாநாடு நடத்த 33 நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருந்தது. இந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற குறுகிய கால அவகாசமே உள்ளதால் மாநாட்டை உரிய நேரத்தில் நடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்தும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் மாநாட்டை அடுத்த மாதம் 3வது வாரத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் விஜய் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளுக்கு தான் விஜய் போட்டியாக இருப்பார் எனவும் தங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார் எனவும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் அரசியலுக்கு வருவதால் பாஜகவிற்கு பாதிப்பில்லை என்றார். விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளான் என்ன? அவர் நீட்டு எதுக்கிறார். கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்குக்கு காம்படிட்டர். அதனால இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் மறுநாள் காலையிலேயே மத்திய அரசின் கல்வி நிதி வந்தடையும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். திமுக இருக்க எல்லா தலைவர்களும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலேருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில் வேஷம் இனி திமுக போட முடியாது. பாஜகவினர் மது அருந்தாதவர்கள் என்பதால் தங்களை திருமாவளவன் மாநாட்டிற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்க மேலும் 3 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது.
ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு எடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்தவர்கள் தங்களது கார்டுகளை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் புகைப்படம், கைரேகை, கருவிழி, முகவரி, செல்போன் எண், பெயர், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றை மக்கள் திருத்தம் செய்து வருகின்றனர். செப்டம்பர் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பிப்பு செய்யலாம் என்றும் அதன் பிறகு 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் செப்டம்பர் 14க்குள் புதுப்பிக்காவிட்டால் ஆதார் செல்லாது என பரவிய தவறான தகவலால் பல மையங்களில் ஆதாரை புதுப்பிக்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் ஆதார் கார்டுகளை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக ஆதாரை புதுப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய வழக்கில் சிக்கிய வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வேலூரில் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த சிவக்குமார் என்பவரை சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி தனது வீட்டு வேலைக்காக பயன்படுத்தியது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து வேலூர் சிறை டிஐஜி ராஜலட்சுமி, வேலூர் சிறை கூடுதல் கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிபிசிடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதன்கிழமை வேலூர் சிறைக்கு நேரில் சென்ற சிபிசிடி அதிகாரிகள் சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வேலூர் மத்திய சிறையில் கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மானை புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்து சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர தயாள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அப்துல் ரஹ்மானுக்கு பதிலாக வேலூர் மத்திய சிறை கூடுதல் எஸ்பியாக பரசுராமனை நியமனம் செய்தும் அவர் ஆணையிட்டுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்ததை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு வெள்ளிக்கிழமை வழங்கப்பட இருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 26ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் ஜூன் 26ஆம் தேதி கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்தது. சிபிஐ கைதால் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைத்தும் கெஜ்ரிவால் திகார் சிறையிலேயே இருக்கும் சூழல் தொடர்கிறது. இந்நிலையில் சிபிஐ கைது செய்த வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்தார். ஆனால் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சிபிஐ கைதை ரத்து செய்யக்கோரி கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த், உஜல் புயன் அமர்வு விசாரித்து கடந்த 5ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்த தீர்ப்பு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்தும் விற்று தீர்ந்தன. வரும் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மக்கள் ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட்டை வியாழக்கிழமை முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன. ஆன்லைனில் பெரும்பாலானோர் புக் செய்ததால் நேரடியாக முன்பதிவு செய்ய காத்திருந்த பயணிகளுக்கு காத்திருப்போர் பட்டியலில் பயணச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நேரடியாக முன்பதிவு செய்ய வருபவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு என தனி கவுண்டர் அமைக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி பயணம் செய்ய உள்ளோர் வெள்ளிக்கிழமையும், ஜனவரி 12ஆம் தேதி பயணத்துக்கு சனிக்கிழமையும் முன்பதிவு செய்யலாம். அதேபோல ஜனவரி 13ஆம் தேதியில் பயணம் செய்ய உள்ளோர் ஞாயிற்றுக்கிழமை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு எல்லளவும் விருப்பமில்லை என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிகவின் ஒரு அழைப்பிற்கே அதிமுகவினர் ஆட்டம் போடுவதாக விமர்சித்தார். ஒரே நாளில் ஒரு உத்தரவு போட்டு முதலமைச்சர் அவர்கள் அது மூடலாம். அவருக்கு டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதில் எல்லளவும் விருப்பமில்லை. இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது க்ளோஸ் பண்ணப்படணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனால் உடனடியாக அதை செய்தால் என்ன நிலைமை வெளியில் ஏற்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. மதுவிலக்கு குறித்து பேச மிக தகுதியான கட்சி பாமக தான் என்று கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் இருந்த 7200 டாஸ்மாக் மதுக்கடைகளை 4800 குறைத்தது பாமக தான் என்றும் ராமதாஸ் கூறினார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூலி பெண்ணும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்ற வழக்கில் கைதான பலர் ஜாமீன் கோரி மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இவற்றை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கிடையே கூலி பெண்ணும் போதைப் பொருள் பயன்பாடு அதிகம் இருப்பதாக தெரிகிறது என்றார். இதை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என்று அறிவித்து இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இளம் தலைமுறையின் சிந்திக்கும் திறன் மறைந்து வருவதாக கூறிய அவர், குழந்தைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் எனவும் கவலை தெரிவித்தார். தடை விதிப்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
16 வயது சிறுவன் உட்பட 2 தாக்கிய வழக்கில் தலைமறைவாக உள்ள பின்னணி பாடகர் மனோவின் மகன்களை பிடிக்க சென்னை ECR சாலையில் தனிப்படை போலீசார் முகாமிட்டுள்ளனர். சென்னை வலசரவாக்கத்தில் உணவகத்திற்கு வந்த 16 வயது சிறுவனையும் கல்லூரி மாணவனையும் பாடகர் மனோவின் 2 மகன்கள் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. மனோவின் மகன்கள் ரஃபி, சாகிர் உள்ளிட்ட 5 பேர் தாக்குதல் நடத்தும் வீடியோவும் வெளியானது. இது தொடர்பாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தினர் பாடகர் மனோவின் வீட்டில் பணியாற்றும் விக்னேஷ், தர்மா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மனோவின் மகன்கள் ரஃபி, சாகிர் உள்ளிட்ட 3 பேர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களின் செல்போன் சிக்னல்களை வைத்து தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். ரெசார்ட்டில் பதுங்கியிருக்கலாம் என்று சந்தேகிப்பதால் ECR உள்ளிட்ட இடங்களில் 5 பேர் கொண்ட தனிப்படை காவலர்கள் முகாமிட்டுள்ளனர். தனது மகன்களை தவறாக சித்தரிக்க முயற்சி நடப்பதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா கண்ணீருடன் விவரித்துள்ளார். 16 வயது சிறுவன் மற்றும் இளைஞரை மனோவின் மகன்கள் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக ஜமீலா பேட்டியளித்தார். அப்போது தன்னையும் தனது மகன்களையும் 10க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கியதாகவும் இதில் தங்களுக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். சர்ச்சையாக்க வேண்டாம் என நினைத்து தாங்கள் புகார் அளிக்கவில்லை என்றும் தனது மகன்கள் தலைமறைவாக இல்லை என்றும் ஜமீலா தெரிவித்தார். எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமா இந்த சென்னையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்படி பேசுறாங்க, இப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால வேணாடா சொன்னான். அவமானத்தில் தனது மகன்கள் வெளியே சென்றிருக்கலாம் என்றும் ஜமீலா கூறினார். சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இடதுசாரி இயக்கத்தின் விடிவெடியாக திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக திறமையாக செயல்பட்டவர் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். இதேபோல கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு அனுதாபங்களை தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரொம்பவே தீவிரமா உழைச்சவங்க. பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால அவர் மெம்பரா இருக்கும்போது நான் அப்பதான் நுழைஞ்ச புதுசு 2014 அவங்க மெம்பரா இருந்து அவரை பார்த்திருக்கேன். பார்லிமெண்ட்ல செயல்படுதல ஆழ்ந்த அனுதாபங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழ் மாநில காங்கிரசின் GK வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்களுடைய நலன் கருதி, கம்யூனிஸ்ட் கட்சி உயர்வு கருதி பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் கலந்து கொண்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சீதாராம் யெச்சூரியின் இழப்பு இடதுசாரி இயக்கத்தின் பேரிழப்பு என்று திமுகவின் மூத்த நிர்வாகியான DKS இளங்கோவன் குறிப்பிட்டார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு செய்தி அறிந்து மிகவும் துயரமடைந்ததாக சோனியா காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் சீதாராம் யெச்சூரி முக்கிய பங்காற்றி உள்ளதாகவும் சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அரசியல் கட்சியினர் கட்சி பேதமின்றி இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டை பற்றிய ஆழமான புரிதல் உள்ள மிகச்சிறந்த பாதுகாவலர் சீதாராம் யெச்சூரி என்று ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரியின் மரணம் குறித்து அறிந்து அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு தேசிய அரசியலில் பேரிழப்பு என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வில் அவரின் பங்களிப்புக்காக சீதாராம் யெச்சூரி நினைவு கூறப்படுவார் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மிக திறமையான அரசியல்வாதி என்று சீதாராம் யெச்சூரியை குறிப்பிட்டு மாயாவதி இரங்கல் தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு, உதயநிதி ஸ்டாலின், கமல்ஹாசன், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். சீதாராம் யெச்சூரியின் மறைவு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு என்று CPM மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறந்த மனிதரை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்தார். இன்றைக்கு நாடு சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பாசிச அபாயத்தை எதிர்த்து போராடி இந்தியாவிலே மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணியை வலுவாக உருவாக்கி ஒரு மதசார்பற்ற அரசை இந்தியாவில் நிறுவுவதற்கு இரவு பகலாக பணியாற்றியவர் தோழர் சீதாராம் யெச்சூரி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பெருமையோடு நினைவு கூற விரும்புகிறோம். இந்தியாவிலே இந்த தலைமுறை மட்டுமல்ல, போன தலைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடெல்லாம் டாக்டர் கலைஞரோடு, அதேபோல இந்திரா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களோடு
மிக நெருக்கமாக பழகி அகில இந்திய அரசியலிலே ஒரு முத்தாய்ப்பாக திகழ்ந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான சீதாராம் யெச்சூரி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவையொட்டி டெல்லி மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கவிடப்பட்டது. இதனிடையே டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சீதாராம் யெச்சூரியின் உடல் தானமாக வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் கல்வி நோக்கத்திற்காக அவரது உடலை வழங்க குடும்பத்தினர் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீதாராம் யெச்சூரியின் உடல் வரும் சனிக்கிழமை டெல்லியில் உள்ள மார்க்சிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் 11 மணி முதல் 3 மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் எனவும் மார்க்சிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே சீதாராம் யெச்சூரி மறைவிற்கு எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பயிற்சி மருத்துவர் மரணத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தனக்கும் இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தா முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாகி வரும் நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக மம்தா பானர்ஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் இளம்பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு மருத்துவர்கள் குழு வராததால் முதல்வர் மம்தா பானர்ஜி பல மணி நேரம் காத்திருந்த சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி 3 நாட்களாக ஜூனியர் மருத்துவ குழுவிடம் தாம் பேச்சுவார்த்தை நடத்த காத்திருந்ததாகவும் ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாமல் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்று வேதனை தெரிவித்தார். முதுகலை மருத்துவ மாணவி கொலை விவகாரத்தில் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் தனக்கும் அக்கறை இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சிகாகோவில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதுள்ள உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் 7,016 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மேலும் முதலீடு செய்து நீண்டகால கூட்டாண்மையை வெளிப்படுத்திய கேட்டர்பில்லர் நிறுவனத்திற்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்தியர் வீரர் வீராங்கனைகளை பிரதமர் மோடி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அண்மையில் நடந்து முடிந்த பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இதுவரை இல்லாத வகையில் 29 பதக்கங்களை குவித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தனர். அவர்களை டெல்லிக்கு அழைத்த பிரதமர் மோடி அவர்களுடன் கலந்துரையாடியதுடன் வீரர்கள் சிலருக்கு ஆட்டோகிராஃபும் அளித்தார். வீரர்கள் சிலர் பிரதமர் மோடிக்கு டி-ஷர்ட் உள்ளிட்ட பரிசுகளையும் அளித்தனர். பிரதமருடனான இந்த சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வீரர் வீராங்கனைகள் தெரிவித்தனர். मैं यहाँ बैठता हूँ, तुम पहनाओ। பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நவ்தீப் சிங்கின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் பிரதமர் மோடி தரையில் அமர்ந்த காட்சி இது. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களை டெல்லியில் சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களுடன் புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டார். இந்நிலையில் ஈட்டி எறிதல் வீரர் நவ்தீப் சிங் பிரதமர் மோடிக்கு தலையில் தொப்பி அணிவிக்க விரும்பினார். அப்பொழுது சற்றும் யோசிக்காத பிரதமர் மோடி தரையில் அமர்ந்து நவ்தீப் அணிவித்த தொப்பியை அணிந்து கொண்டார். பிரதமர் மோடியின் இந்த செயலால் நிகழ்ந்து போன நவ்தீப் சிங் தனது சட்டையின் மீது பிரதமர் மோடியிடம் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டார். நவ்தீப் சிங்கின் கலகலப்பான இந்த தருணத்தை பிரதமர் மோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நெஞ்சை உருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் மகளிர் விடுதி ஒன்றில் ஃப்ரிட்ஜ் வெடித்த விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கட்ராப்பாளையம் தெருவில் விசாகா என்ற பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்த பழைய ஃப்ரிட்ஜ் ஒன்று திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் பெண்கள் பலரும் அவசரமாக வெளியேறினர். அப்போது செல்லும் வழியிலேயே பரிமளா, சரண்யா ஆகிய 2 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து
தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விடுதி உரிமையாளரான இன்பா என்ற பெண்ணை கைது செய்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்தில் மதுரை ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் தீ விபத்து நடந்தபோது சகோதரரை செல்போனில் அழைத்து உதவி கேட்ட பெண்ணின் கதறல் ஆடியோ நெஞ்சை பதற வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட போது செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை காப்பாற்றும்படி கதறிய பெண்ணிற்கு நுரையீரல் முழுவதும் கரும்புகை நிரம்பி உள்ளதாக அவரது சகோதரர் தெரிவித்தார். நீ டக்குன்னு வானே, நான் சாக போறேன், நீ வந்து காப்பாத்துனே அப்படின்னு சொல்லி கத்துச்சு சார். சரிட்டு என்னமாச்சுன்னு சொல்லி கேட்டும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு, நீ வானே, நீ முடியலனே அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிச்சு. அவ்வளோதான் சார். அதோடு நான் டக்குன்னு கிளம்பி வந்தோம். வந்து பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அவங்களுக்கு என்னமோ நுரையீரலாம் க்ளீன் பண்ணணும், கருப்பு ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இச்சம்பவத்தால் கட்ராப்பாளையம் பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.